வண்டியில் ஸ்கூட்டரில் வந்த பையன், சின்ன பையன், 16 வயசு பையன். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஸ்பீடாக வந்து இடிச்சு தள்ளிட்டான். இடிச்சு தள்ளின வேகத்தில் அவர் போய் முன்னாடி போய் குப்புற விழுந்துட்டார் போல் இருக்கு. விழுந்து பல்செட்டு ஒரு பக்கம் போய் விழுந்துடுத்து. இங்கே இந்த பாருங்க கையில் எல்லாம் அடி. இப்போ வந்து இதுக்கெல்லாம் இப்போ தான் போய் ஸ்கேன் எடுத்துன்னு வந்தாங்க. 16 வயசு பையனுக்கு எதிர்காலம் இருக்குன்ட்டு நினச்சோம்னா நம்ம வந்து சொல்ல வேண்டான்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கேஸ் கொடுக்க வேண்டான்னு நினச்சோன்னா அவனுக்கு எதிர்காலம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அவர் ஒருத்தர் தான், இவனுக்கும் எங்களுக்கும் அவர் தான் இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். எங்களுக்கு வேற யாரும் கிடையவும் கிடையாது. அதனால வந்து 16 வயசு பையன் தப்பு செஞ்சா தப்பு கிடையாதா? யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? இப்போ அவருக்கு ஏதாவது ஒன்று, இப்போ பொம்பளையில் ரத்தம் கிளாட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏதாவது ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் எனக்கு இவருக்கும் இவரை விட்டா வேற யாரும் கிடையாது நினச்சி மனிதாபிமான நோக்கத்தோட யாராக இருந்தாலும் நடந்துக்கணும். அதான் என்னோட வேண்டுகோள். பசங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து வயசாகாம லைசன்ஸும் கொடுக்காம வண்டி ஓட்டுறதுக்கு தப்பு. பெற்றவங்க முதல்ல அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அவங்க பாட்டுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி இப்போ இது மாதிரி எத்தனை பேருக்கு நடக்கும் சொல்லுங்க? அப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து பொறுப்பாக இருக்கிறது? அப்போ பசங்களை வளர்க்குற முறை கரெக்டாக வளர்க்கணும், கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்கணும். அது வண்டி ஓட்டுறது கூட நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டி தனியாக ஓட்டுறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணணும். அது இல்லாமல் பசங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி நிறைய நடக்கும். இது ஒன்றுதான்றது இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் நடக்கும், 100 கணக்கில் கூட கிடையாது. நம்ம சென்னையில் இருக்கிற டிராபிக்கே ஆயிரக்கணக்கில் நடக்கும். அதுதான் என்னோட வேண்டுகோள். வீட்டுல இருந்து கடைக்கு போனாரு. கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இது நடந்திருக்கு. எப்பயும் சாயங்காலம் ஆனாக்கா 6:30 மணிக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போவாரு. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது கடைக்கு போயிட்டு வரச்சே நடந்திருக்கு. கடைசியில யாருன்னா எங்க வீட்டு கீழே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க மேல இருக்கோம், அவங்க கீழே இருக்காங்க. அவரே எங்கிட்ட பேசுறாரு. அப்ப கூட அவர் வந்து அவங்க பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லல. அவங்க ஒய்ஃப் வந்து எங்கிட்ட வந்து ஆஸ்பத்திரியோட அட்ரஸ் கேட்கறாங்க. அட்ரஸ் இருக்கும்போது அவங்க இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசினது கூட கிடையாது. என்னடா இவங்க வந்து நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்கறாங்களே சொல்லிட்டு நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா எங்க பையனுக்கு வந்து போன் பண்ணி எங்க பெங்களூர்ல இருக்கான், அவன் போன் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் வந்து எனக்கு சொல்றான், இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.